அஃபினக்கா இன்னைக்கு ஸ்லைம் நாமளே ரெடி பண்ண போறோமாக்கா? எஸ் அன்பு, நம்ம அதுக்கான மெட்டீரியல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இங்கே பார்த்தியா, க்ளூ பேஸ்ட்டு, இன்னும் கேம்பின் பேஸ்ட்டு, இன்னும் க்ளூ, இன்னும் கம்மு, இன்னும் ஆரஞ்சு கலர் கம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை வச்சு நம்மளே இன்னைக்கு ஸ்லைம் செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கம் எடுத்து கரெக்டாக நல்லா ஃபுல்லாக ஊற்றிக்கலாம். ஓகேவா? ஊற்றும் போதே ரொம்ப சூப்பராக இருக்குது தெரியுமா? அந்த கம்மு அப்படியே தேன் மாதிரி இருக்குப்பா. ரொம்பவே நல்லா இருக்குது தெரியுமா? அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா வளவலன்னு நல்லா சாஃப்டாக இருக்குது. அதனால தான் ஸ்லைமும் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இன்னைக்கு நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அஃபினக்கா ஆனால் நானும் எங்கள் அம்மாட்ட கேட்டிருக்கேன், இதெல்லாம் வாங்கி கொடுங்கம்மா, நானும் ஸ்லைம் செய்யணும்னு கேட்டிருக்கேன். ஆனால் எங்கள் அம்மா இது வரையும் வாங்கி கொடுக்கவே இல்லை. இன்னைக்கு நம்ம செஞ்சு பார்த்துட்டு நான் வீட்லேயும் போய் செய்வோங்க்கா. ஓகேவா? ஓகே அன்பு, நீயும் வீட்டில் ட்ரை பண்ணி பாரு. அடுத்து நான் என்ன அப்ளை பண்ணுறேன்னா, இது வந்து கேம்பின் பேஸ்ட்டு. இது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இங்கே பாரு, ஊற்றும் போது எப்படி நல்லா நைஸாக ஊற்றுது. ஆனால் இது கொஞ்சம் லைட்டாக ஒயிட் கலராக தான் இருக்கும். அதுக்கப்புறம் க்ளூ கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இது கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் ஸ்லைமுக்கு. இந்த க்ளூ கம் எப்படி இருக்கு பாரு. அப்படியே ஹார்டாக திக்காக க்ரீமி கன்சிஸ்டன்சியில் ஊற்றுது பாரு. அந்த ஜெல்லில் போய் மிக்ஸ் ஆகவே மாட்டேங்குது. அந்த கம்மில் போய் மிக்ஸ் ஆகவே மாட்டேங்குது. ரொம்பவுமே சூப்பராக இருக்கு. அஃபினக்கா, என்னக்கா நீங்கள் ஸ்லைம் செய்ய சொன்னால் முறுக்கு சுட்டுட்டு இருக்கீங்க? எனக்கு என்னமோ நீங்கள் ஸ்லைம் பண்ணுற மாதிரியே தெரியல. ஏதோ என்னை வச்சு காமெடி பண்ணுற மாதிரி தெரியுது. ஏதோ நீங்கள் என்னை வச்சு டைம் பாஸ் பண்ணிட்டு விளையாடுற மாதிரி தெரியுதுக்கா. நீங்கள் இது எனக்கு பார்க்க எப்படி தருமா இருக்குது? ஏதோ இடியாப்பம் மாதிரியே இருக்குது. இன்னொரு டைம் பார்த்தா, இன்னும் டீப்பாக பார்த்தா என்னமோ முட்டை ஆம்லெட் போட்ட மாதிரியே இருக்குக்கா. அன்பு, என்ன கிண்டல் பண்ணுறியா? என்ன கலாய்க்கிறியா? வாங்க போகிற பாரு. இப்போ பாரு, அவன் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அன்பு நம்ம ஸ்லைம் ரெடி பண்ண முடியும். அது கலர் அந்த மாதிரி இருக்கு, எல்லோ அண்டு ஒயிட் இருக்கு. இப்போ பாருண்ணா, இன்னும் இதில் வந்து எல்லோ கலர் ஆட் பண்ணுற கலரு. நம்ம இந்த கடைசி ஃபினிஷிங் எப்படி வரும்னா, நல்லா எல்லோ ஸ்லைம், சூப்பரான ஒரு லெமன் எல்லோ ஸ்லைம் வரப்போகுது. நீயே ஆச்சரியப்பட போகிற. அக்கா, நான் என்னக்கா பொய்யாக்கா சொல்கிறேன்? நீங்கள் வேணா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே கேளுங்க, இன்னும் நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்ட கூட நீங்களே கேளுங்க. இது பார்த்தா ஆம்லேட் மாதிரி இருக்கா இல்லையா, முட்டை மாதிரி இருக்கா இல்லையா, நீங்களே கேளுங்கக்கா. ஏங்கா இந்த மாதிரி பண்ணுறீங்க? ஸ்லைம் செய்கிறேன்னு உட்கார வச்சுக்கிட்டு நீங்கள் முட்டையெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்கக்கா. இது என்னக்கா, ஆம்லேட் போட்டாக்கா எனக்கு தர போறீங்க? சரி விடுடா, அது ஆம்பேட்டாக இருந்துட்டு போட்டோம். நீ கடைசி ஃபைனலாக என்ன வருதுன்னு மட்டும் பாரு. எப்பா, நான் சொன்னல நல்லா அழகான லைட் ஒரு எல்லோ கலர் வரும், அதில் தான் நமக்கு ஃபினிஷிங் வரும்னு சொன்னல. நீ அதுக்குள்ளார எனக்கு அலாய்ச்சிக்கிட்டே இருக்க அன்பு. என்ன வேலை செய்ய விடுடா. அஃபினக்கா, கோச்சிக்கிட்டீங்களா? இல்லைக்கா, நான் சும்மா சொல்லிட்டு இருந்தேன். உண்மையிலே ஸ்லைம் ரொம்ப சூப்பராக வரப்போகுது தெரியுமா? நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருக்கீங்க. அக்கா, உங்களுக்கு கையே வலிக்கலையா? இவ்வளோ ஸ்பீடாக பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்கு கையே வலிக்கலையாக்கா? கொடுங்களேன், நான் பண்ணி கொடுக்குறேன். நான் இந்த ஸ்லைம் ரெடி ஆயிடுச்சுன்னா நான் எல்லாருக்கும் ஸ்லைம் செஞ்சு கொடுப்பேன். உனக்கு பிங்க் கலர் தானே பிடிக்கும், இன்னும் பிங்கிக்கு எல்லோ கலர் பிடிக்கும், இன்னும் அன்புக்கும் பிங்க் கலர் பிடிக்கும். இப்படி நான் பல கலரில் வச்சு நான் அதிகமாக உங்களுக்கு ஸ்லைம் செஞ்சு கொடுக்குறேன். சரியா? எங்கள் டேடிட்ட நான் நிறைய கம்மு வாங்கிட்டு வந்து உங்களுக்கு நான் ஸ்லைம் செஞ்சு கொடுக்குறேன். நம்ம ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு மீதி டைம் இருக்கும்ல, அப்போ நம்ம ஜாலியாக உங்கள் மொட்டை மாடியில் விளையாடலாம். ஓகேவா? இந்த ஸ்லைமுக்கு இன்னும் கொஞ்சம் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வரவே மாட்டேங்குது, அதனால் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஆனால் முன்னைக்கு நல்லா டைட் ஆகிடுச்சு, இன்னும் கையில் மட்டும் எடுக்கிற அளவுக்கு வரல. ஆனால் நல்லா டைட் ஆகிடுச்சு. ஆனால் இதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அன்பு, இங்கே வந்து கிட்ட வந்து பாரு, நல்லா எவ்வளோ டைட்டாக இருக்குன்னு. இந்த ஸ்லைம் முன்னைக்கு டைட்டாக ஆகிடுச்சு.
ஆஃபினாக்கா ஆமாக்கா, ஸ்லைம் பாதி ரெடி ஆயிடுச்சு. வாவ், ரொம்பவே சூப்பரா இருக்கு. நான் நினைச்சே பார்க்கல. இங்க பாத்தீங்களா, இன்னும் நமக்கு அது டைம் கொடுத்தோம்னா இன்னும் டைட்டா ஆயிடும். நல்லா நம்ம ஸ்லைம் கண்டிஷனுக்கு வந்துரும். அன்பு, நான் வீட்டில் நேற்று ஒரு ஸ்லைம் ரெடி பண்ணேன். அதை உங்களுக்கு நான் காட்டவே இல்லைல்ல. 1 மினிட் வெயிட் பண்ணுங்க, நான் வீட்டில் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே? ஆஃபினாக்கா ஒரு நிமிஷம் சும்மா இருக்க மாட்டாங்க, ஏதாவது பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இங்க பாருங்க, நேத்து வீட்டுல தனியா ரெடி பண்ணியிருந்திருக்காங்க. எவ்வளவு சூப்பரா ரெடியா இருக்கு பாருங்களேன், ப்ளூ கலர்ல. அக்கா, எப்படிக்கா இதை ரெடி பண்ணீங்க? எங்ககிட்ட சொல்லவே இல்லைல்ல, எங்களை கூப்பிடவே இல்லைல்ல. அன்பு, நீங்கள் தான் எல்லாரும் நேற்று ஊருக்கு போயிட்டீங்கல்ல, அதனால நான் வீட்டில் தனியாக எனக்கு போர் அடிச்சுது. நான் இதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்படியே எப்படி சூப்பராக இருந்துச்சு தெரியுமா? இன்னும் இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். என்ன தெரியுமா, கிளிட்டர்லாம் மிக்ஸ் பண்ணி ரொம்பவே சூப்பராக ரொம்ப நேரம் விளையாண்டுருந்தேன். அப்படியே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எவ்வளோ இழுத்தாலும் இழுந்துச்சு தெரியுமா? அங்கே பாரு, அப்படியே பபுல்கா மாதிரி பூமர் மாதிரி இருக்கு. இது நானே ரெடி பண்ணேன் அன்பு. அன்பு, உனக்கு ஒன்று தெரியுமா, நான் இந்த செஞ்ச ஸ்லைமு எங்கள் தாதிக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. தாதி, நான் கன்ஃபியூஷன் ஆகிடாத, எங்கள் பாட்டியை தான் சொல்கிறேன். அன்பு, அடுத்து என்ன தெரியுமா பண்ணணும்? இந்த ஸ்லைம்ல லைட்டா பவுடர் ஆட் பண்ணும். அடுத்து சுகர் லைட்டா ஆட் பண்ணும். அடுத்து நம்ம யூஸ் பண்ற எந்த ஷாம்புவா இருந்தாலும் சரி, அந்த ஷாம்பு நம்ம போட்டோம்னா அந்த ஸ்லைம் நல்ல வாசனையாகவும், இன்னும் அதை வச்சு நம்ம விளையாடும் போது அதில் பபுள்ஸ்லாம் வரும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்து இதை நம்ம நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கு லைட்டாக டைம் விட்டோம்னா, இங்கே பார்த்தியா இப்பயே டைட்டாக இருக்குது. இன்னும் இதில் நம்மளா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அப்படியே சூப்பரான ஒரு ஸ்லைம் கிடைக்கும் தெரியுமா? வாவ், இங்க பாருங்க, ஸ்லைம் ரெடி ஆயிடுச்சு. சூப்பர். நம்ம எல்லோ கலர்ல எந்த மாதிரி பண்ணமோ அதே மாதிரி அப்படியே ரெடி ஆயிருக்கு. லைட்டா ரெஸ்ட் விட்டா போதும், ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிருக்கு. ரொம்ப பர்ஃபெக்ட்டா வந்திருக்கு.